உங்களுக்கு ஆனியன் போட்டது, உங்களுக்கு ஆனியன் இல்லாதது சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு தடவை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், பார்த்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருந்தாமல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்கின பக்கமே கொடுத்துருந்தா வெட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோக்காக இங்கே வந்து வெட்டுறன்ட்டு வெட்டிகிட்டு இருக்கோம். சிரமம் போட்டு பொழப்புள்ள பண்ண மாதிரி. சரி, இன்னும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டியாச்சா? அது என்னது, மீன் மசாலா, மீன் வறுவல் பொடி போடுங்க. மிளசை கொட்டிடுங்க. அப்படி முழுசாக கொட்டிட்டோம். கண்ணுக்கு நெறியாது, அதெல்லாம் ஒன்று எரியாது, கொட்டுங்க. அவ்வளோ கண்ணா இருக்குது. அந்த மாதிரி அப்படியே கலக்குங்க. மொத்தமாக வேகும். உப்பு போட்டு கலக்கிட்டு இருங்க. அப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு, மிளகாத்தூள் லைட்டாக, அப்புறம் மீன் சில்லி பொடி, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. நாளைக்கும் இந்த 4 ஐட்டம் மட்டும் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி உருட்டி ஆளுக்கு தண்ணி ஊற்றி உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை வாயில் போட்டுக்கலாம். வெய்ய நேரத்துக்கு அருமையாக இருக்குல்ல, மிக பிரமாதமாக இருக்குது. சாப்பிட்டா ஜம்மன் இருக்கும்போது இப்படி ரெடி பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம்னா கலக்கி வச்சிடலாம். அப்படியே லேசாக ஒரு வாயில் வந்து லேசாக வச்சு பாருங்க, காரம் கரெக்டாக இருக்கான்னு, உப்பு கரெக்டாக இருக்குன்ட்டு. அந்த பக்கம் இருக்கிற மீன் எடுத்து மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. ஒரு பீஸாக அப்படியே அதில் போட்டு முக்கிடுங்க. அப்படியே பெரட்டி கையிலேயே வச்சு பெரட்டி மாவில் எல்லா பக்கம் படுற மாதிரி அப்படியே பெரட்டிங்க. புது பொண்ணுக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி தானே? ஆமாம், அதே மாதிரி தான். புது பொண்ணுக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி அதே மாதிரி தான். அப்படியே அதை எடுத்து இந்த தட்டில் வச்சுருங்க. ரெடி பண்ணதை ரொம்ப வரப்பட வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக போதும் கரெக்டாக இருக்கும். அது நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜம்மன் இருக்கும். அப்படியே ஊறி வந்து. ஆமாம், இதான் புது பொண்ணுக்கு இப்படி தான் பவுடர் அடிப்பாங்களா? இப்படி தான் அடிப்பாங்க. அடிச்சிருந்தா தெரியும். இன்னைக்கு செமையாக பொரிக்கிறோம், அப்புறம் வெயில் பயங்கரமாக ருசிக்கிறோம். செமையாக பொரிக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். வெயிலில் வச்சுக்கிட்டு வெயில் தான் போட்டு பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கு. மாமன் மகள் தான். அதில் சொல்லுவான் தெரியுமா, இளநிக்குள்ள சாராயம். இளநில சாராயம். இது எப்படியா புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க? என்ன ஆமாம், படப்போட்டி தேட்டரில் கொண்டு வச்சோன்னே எங்களுக்கு என்ன வேலை? இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறது தான். அதே மாதிரி தான் நம்மளுக்கு மீன் வாங்கிட்டு வந்து வெட்டி வச்சோம்னாக்க நம்மளுக்கு புதுசாக கண்டுபிடிக்கிறது. வேறு தண்ணியே ஊற்றாம ஆமாம், பவுடர் அடிச்சுட்டு உட்காந்துக்கிறோம். ஆமாம், தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, முட்டை போட வேண்டியதில்லை. அது இப்படி பவுடர் அடித்தாலே கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், சூப்பராக நறுக்கும். அடுப்பில் வடச்சட்டி வச்சாச்சு. இன்னைக்கு சாராயத்து இருக்கு. இன்னொரு வரைக்கும் சாராயமா அப்புறம் பார்க்குறக்கு எப்போ இருக்குது? ஆமாம், ஊற்றிடுங்களா, அப்புறம் வடிச்சுக்கலாம். புதுசாக வந்துருக்குள்ள வீரன். ஆமாம், அந்த சரக்கு சரக்கில் மீன் பொரிக்கிறாங்களாம்மா பாருங்கள். நம்மளுக்கு இது வந்து சரக்கு மாதிரி தான் இருக்குது. இது சரக்கு கிடையாது, அப்படிங்கிறது நினச்சிக்காதீங்க. இது வந்து என்னென்னா, போன வாரம் நாங்கள் மீன் பொரிச்சிட்டு மிச்சம் வச்சுருந்து என்னதான் என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இவ்வளோ உடஞ்சியா இருந்தீங்களான்னு எனக்கு தான் நானும் கேட்குறேன். இவ்வளோ உணர்த்தியே இவ்வளோ உடஞ்சியா கேட்குது. 3 மீனை வாங்கிட்டு வந்து, ஆமாம், அதை நீட்டாக ஜம்முன்னு பொரித்து அதை வெட்டி கண்ணாமணி தான் நோண்டி கிளியர் பண்ணி வெட்டி அவ்வளோ ருசியாக செஞ்சு நாக்கு அப்படி கேட்குது. பார்த்துக்க, அந்த மொட்டை வெயில் இந்த பழைய ஆளுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி உணர்த்தியே கேட்குது அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி கேட்குது. உணர்த்தியே கேட்குது இந்த வெயிலில் இதில் சூப்பராக பொரிச்சு வச்சு அது வந்து மசாலா தடை வச்சுருக்கேன். எடுத்து போடுங்க. நம்மள மாதிரி ஜென்மம் இருக்குதுல்ல ஊரில். இருக்கு. அவன் மொட்டை வெயில் நல்லா நெவுளில் மாற்றுல படுக்கலான்னு பார்ப்பான். நம்ம மொட்டை வெயிலில் கருகிட்டு வேறு செவுத்து வாரமாக அடுப்பு கூட்டி விரவு பொறிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறது? சாப்பிடணும்னா செஞ்சது நான் 2 ரெண்டாக போட்டுக்கோங்க. அடுத்த ரவுண்டோட வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோ அது அடுத்த 2 போட்டால் முடிஞ்சது.
இவனே மனுஷன் படத்துக்காக எடுத்துக்கிறானுங்க ஒருத்தன் மேலே 3 ஸ்பாட் இருக்குது. ஒன்று 60 ரூபாய்க்கு போகுது. கடையில் வாங்கினா 60 ரூபாய்க்கு போகுது. 50 ரூபா பீஸும் இருக்குது, 60 ரூபா பீஸும் இருக்குது, 40 ரூபா பீஸும் இருக்குது. இந்த சிரிச்சுட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்களாம் 40 ரூபா. 40 ரூபா. இந்த இவன்லாம் 25 ரூபா. ஆமாம். 30 இங்கே வாங்கினா 30. ஆமாம். உங்களுக்கு ஆனியன் போட்டது, உங்களுக்கு ஆனியன் இல்லாதது சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு தடவை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், பார்த்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருந்தாமல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்குதுங்களா? நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்குது. நீங்க பார்த்து கண்ணில் பார்த்து சொல்லுங்க. கண்ணில் பார்த்துட்டு நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டு சொல்லுங்க. செமையா இருக்குங்களா? சரி நண்பர்களே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம ராஜேஷ் சாப்பிட்ருக்காரு. ராஜேஷ் எப்படி இருக்குது மீன்? மீன் வெயிலுக்கு எப்படி இருக்கு? வெயிலுக்கு எப்படி இருக்கு? நீ வெயிலை பற்றி மட்டும் கேட்காதீங்க. ஆமாம். இப்போ இதெல்லாம் சிரமப்பட்டீங்க. அது வந்து மீனை வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ பொரிக்கிற வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. அதே பூரா வெயிலில் தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குற தின்ன மேலே. ஆனால் வெயில் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபுல்லாக வெயில் தான். அந்த நேரில் தான் நம்ம இப்போ வரைக்கும் இதை நம்ம ரெடி பண்ணோம். நான் சொன்னால் போய் சொல்கிறேங்க வாங்க. அவங்களே பார்க்க சொல்லுவாங்க எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு லேயரும் மதுரை மல்லி மாதிரி இருக்கா? செம்ம சூப்பராக இருக்குல்ல? மதுரை மல்லி மாதிரி இருக்கா? அதை விட செம்மையாக இருக்கும் போங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு துண்டு இன்னும் சாப்பிடல. ஒரு ஆனியன் மட்டும் தான் வாயில் போட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு மீன் பீஸ் கூட சாப்பிடல. ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி நான் பிடிக்கிறேன். என்ன சொன்னீங்க? மதுரை மல்லியா? மதுரை மல்லி அப்படி தானே சொன்னீங்க? பார்க்குறேன் எப்படி இருக்கு. மதுரை மல்லி தோத்துச்சு போங்க. மதுரை மல்லி தோத்து போச்சு. அப்படியே உருச்சு வருது பூ மாதிரி. எப்படி இருக்கு? மதுரை மல்லி தோத்துருச்சு.